தேவதை அவள் தானே எங்கள் புன்னகை. இப்பெல்லாம் கோவம் அதிகமா படுறதில்ல, எப்போதுமே ஒரே பல்லாத்தான் இருக்கு. ரீசன் இல்லாம சண்டை போட தோணல. அதான். ஏன் பிடிக்கலையா? இல்ல இல்ல, நல்லாதான் இருக்கு. ஆனா நமக்கு எப்போதுமே இந்த சிரிக்கிறது, பாசமா பேசுறது, கேர் பண்றது இதெல்லாம் செட் ஆகாது. நம்ம எப்போதுமே சண்டை தானே போடுவோம். ஸோ சண்டை தான் செட் ஆகும். இது ரொம்ப நாளைக்கு வேண்டாம். ஓகே, ரொம்ப பண்ணாதடி. நான் அப்படித்தானே பண்ணுவேன். என்ன பண்ணுவேன்? சிரிச்சுட்டே இருக்கேன்னு நினைக்காத. சிரிக்கிற அளவுக்கு எனக்கு கோவம் வரும், உனக்கு தெரியும்ல. எனக்கு அதுதான் வேணும். சரி, இப்ப நான் சண்டை போடுற மூட்ல இல்ல. நம்ம நாளைக்கு இதை பத்தி. ஓ ஓகே, சரி கையை விடு. டாக்டர் வந்தாங்கன்னா தப்பா நினைப்பாங்க. ஓ, தப்பா நினைப்பாங்கன்னா உன் கண்ணுக்கு தெரியுமா? நம்மளுக்கு ட்ரை பண்றேன்னு தெரியுது, ஆனா எனக்கு இப்ப சண்டை போடுற மூட்ல இல்ல. ஓகே, ரொம்ப பாக்காதடா. நாளைக்கு பாக்குறதுக்கு கொஞ்சம் விட்டு வை. அது அது சரண். இப்படி ஒரு சூழ்நிலையை நான் எதிர்பார்க்கல. சரண், நான் உன் மேல வச்சிருந்த உண்மையான காதல நீ நீ கொச்சப்படுத்திடுவியா? நீ திரும்பவும் விடுதலை பக்கமே போயிடுவியா? இல்ல நான் தான் முக்கியம்னு என் பக்கம் வருவியா? நீ மட்டும் இப்போ அவ பக்கம் திரும்பினேன்னு வச்சுக்கோ. இவ்வளோ நாளா நான் உன் மேல வச்சிருந்த காதல் ஒன்றும் இல்லைன்னு ஆயிடும். இந்த விஷயத்துலையும் இந்த இடத்துலையும் முடிவெடுக்க போறது என்னமோ நீதான். தப்பான நேரத்துல உள்ள வந்துட்டேன்னு நல்லாவே தெரியுது. நான் மிருதுலாவை இங்க கூட்டிட்டு வந்தது இவ்வளவு பெரிய தப்புன்னு எனக்கு இப்பதான் புரியுது. உன் மனசு மாறி இருக்குமா, இல்ல திரும்பவும் மிருதுலாவை தான் நினைப்பானா? ஒருவேளை மாறி இருந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஒருவேளை மாறல, இன்னமும் மிருதுலாவை தான் மனசுக்குள்ள நினைக்கிறேன்னா அது எனக்கும் கஷ்டம், உன் பொண்டாட்டிக்கும் கஷ்டம்டா சரண். நீ என்ன முடிவெடுக்க போற, நீ பார்க்க போற அந்த பார்வையில தான் இருக்கு. சரண், இப்ப நீ எடுக்க போற முடிவுல தான் அடுத்து நம்ம வாழ்க்கையே இருக்கு. உன் கூட கோர்த்திருக்க கையை நான் கோர்க்கணுமா வேண்டாமான்னு முடிவெடுக்க போறது நீதான் சரண், நான் இல்லை. ஏன்னா நான் எல்லா விதத்துலையும் எல்லா விஷயத்துலையும் உன்னோட இடத்துல இருந்தோம் என்னோட இடத்துல இருந்தோம் எல்லா விதத்துலையுமே நான் யோசிச்சு ஒரு ஸ்ட்ராங்கான முடிவை நான் எடுத்துட்டேன். ஆனாலும் ஒரு பொடிமானம் இல்லை. காரணம் உன் மனசு. இப்போ நீ எடுக்க போற இந்த முடிவில் தான் அடுத்து நான் உன் லைஃப்ல இருக்கணுமா இருக்கக்கூடாதான்னு ஒரு முடிவு எடுக்கணும். இன்னும் எதுக்கு இவன் கையை பிடிச்சிருக்கணும்? விட்டுறலாம். அன்பே உயிராய் தொடுவேன் உன்னை, தாலாட்டுதே பார்வைகள், உன்னை சேரும் நாளை தினம் ஏகிறேனே, நான் இங்கு தனியாக அழுதே, விடியும் வரை கனவின் நிலை உனதாய் இங்கு தினம் ஏங்குது, மனம் முருகிடும் நிலை இது எந்த முதல் முதல் வரும் உயிர் காதலில். என்னால இதை நம்பவே முடியல. நிஜமாவே நிஜமாவே நீ சரண் தானா? எங்க போற? இல்ல, கையை அவங்க வந்ததுக்கு அப்புறமா. ஏன் அவங்க வந்தா புடிச்சிட்டு இருக்க கைய விட்டுட்டு போவியா? அப்போ இதுக்கு முன்னாடி ஒண்ணு சொன்னியே, எப்போதுமே என் கையை விட மாட்டேன்னு, அப்போ அது பொய்யா? இல்ல சரண், அது சந்தியா, உனக்கு தான் நல்லா புரிஞ்சுக்கோ. என் வாழ்க்கையில நிழலுது நிஜம் எதுன்னு எனக்கு புரிய வச்சவளே நீதான். எப்போதுமே நிழல்லே இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நிழல் எப்ப வேணாலும் மறைஞ்சு போகும். ஆனா நிஜம் அப்படி இல்லை. நான் என்ன பண்ணாலும் எனக்காக எல்லாத்தையும் பொறுத்துட்டு போறீல்ல. ஒன்னு புரிஞ்சுக்கோ, நான் உன் புருஷன், நீ என் பொண்டாட்டி. யாருக்காகவும் நம்மளை எப்போதும் மாத்திக்க கூடாது. அடிக்கடி சொல்லுவியே நீ எந்துன்னு, இப்ப சொல்ற, நீ என்னுடையவள், எனக்கானவள், என்னோட என்னவள். உயிரை தொலைத்தேன் அது உன்னில்தானோ, இதுதான் காணும் கனவோ நிஜமோ? என்ன சொன்ன? நீ என்னவள், என்னுடையவள், எனக்கானவ. உன் பாசில சொல்லணும்னா நீ எந்தடி, நீ எப்படி
என்னை யாருக்கிட்டையும் எப்போதும் எந்த இடத்துலயும் விட்டு கொடுக்க மாட்டியோ அதே மாதிரிதான் நானும் என் பொண்டாட்டிய யாருக்கிட்டையும் எந்த இடத்துலயும் நானும் விட்டு கொடுக்க மாட்டேன். காரணம் நீ என் பொண்டாட்டி இல்ல, என் அம்மா. மீண்டும் உன்னை காணும் மனமே வேண்டும் எனக்கே மனமே மனமே. சரண், வாடா வா. நிழலை விட்டு நிஜத்துக்கு வந்தேன்னு சொன்ன பத்தியா, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நீ பேசுனதுனால இங்க யாரும் கவலையெல்லாம் பட மாட்டாங்க, புரியுதா? சொல்ல போனா இப்பதான்டா உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு. அதாவது கடல்ல வரும் பாத்தியா அலை, அந்த அலை ஒரே மாதிரி அப்படியே அலையா வர்றது கிடையாது. என்ன, ஒவ்வொரு தடவையும் வரும்போது அது ஒவ்வொரு விதமான ஒரு முறையில தான் அந்த அலை கரைக்கு வந்து சேருது. அதே மாதிரிதான் வாழ்க்கையும். உண்மை என்ன யதார்த்தம் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். மகேஷ், ஒன்னு சொல்றேன், நான் யாரையும் கஷ்டப்படுத்தணும் அப்படின்ற எண்ணத்துல இந்த இடத்துக்கிட்ட நான் எதையும் பேசல. இனியும் யாரையுமே கஷ்டப்படுத்த கூடாது அப்படின்னு தான் இதை நான் பேசுறேன். சரி, அதை விடு. உனக்கு யார் சொன்னது? நீ எப்ப வந்த? சந்தியா, நான் வெளியே போறேன். ஒரு நிமிஷம். நான் பேசுனது ஒரு வகையில யாருக்காவது குத்துன மாதிரி இருந்திருக்கலாம். ஆனா இனிமேலும் என்ன நம்பி என் கூட வாழ வந்தவளை கஷ்டப்படுத்த கூடாதுன்னு தான் நான் இதை பேசுனேன். ஏன்னா போதும் போதுன்ற அளவுக்கு என் வாழ்க்கையில வழியை நான் அனுபவிச்சுட்டேன். என்ன நம்பி வந்தவளையாவது நான் சந்தோஷமா வச்சுக்கணும். அதுக்காக தான் நான் இப்படி பேசுனேன். மற்றபடி இங்க வேற யாரையும் கஷ்டப்படுத்தணும், அவங்க மனசை நோகடிக்கணும்னு அவங்க தந்ததவே திருப்பி தரல. நான் ஆரம்பத்துல இருந்தே சொன்ன வார்த்தை, எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைண்டா. ஆனா அதை யாருமே புரிஞ்சுக்கவும் இல்லை, தெரிஞ்சுக்கவும் இல்லை. கடைசியில வழி என்னமோ என் அக்காவுக்கு தான். நான் இப்பவும் சொல்றேன், என் அக்காவை கஷ்டப்படுத்தாம காயப்படுத்தாம சந்தோஷமா வாழ்ந்தா போதும். எனக்கு அதை தாண்டி வேற எதுவுமே வேணாம். ஏன்னா ஒவ்வொரு நாளும் குற்ற உணர்ச்சியில வாழ்றவ நான் தான். இதுக்கு மேலேயாவது என் அக்கா கஷ்டப்படுத்தாம அவ கூட வாழ்ந்தா போதும். வேற எதையும் நான் கேட்கல. இந்த நிமிஷம் வரைக்கும் நீங்க பேசுனத நான் ஒன்றும் எனக்கு கிடைச்ச தண்டனையா எடுத்துக்கவே இல்லை. ஒருவேளை நான் அப்படி தண்டனையை எடுத்துக்கணும்னாலும் எடுத்துக்கிறேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எனக்கு ஒன்றும் வழி புதுசு இல்லை. நான் திரும்பவும் சொல்றேன், யாருக்கும் வலிக்கும்னு நினைச்சு நான் பேசல. நான் பண்ணது தப்பு தான், இல்லைன்னு சொல்லல. விசாரிச்சிருந்திருக்கணும், தெரிஞ்சிருக்கணும். நான் பண்ணது எல்லாமே தப்பு தான். ஓகே, நான் விலகிக்கிறேன். ஆனா இனி எனக்கானவளை எந்த இடத்துலையும் விட்டும் கொடுக்க மாட்டேன், அவளை கஷ்டமும் படுத்த மாட்டேன். ஏன்னா எனக்காக என் பொண்டாட்டி நிறையவே செஞ்சிருக்கா. என் பொண்டாட்டி இல்ல, அவ என் தாய். என் தாய்க்கு சமமா தான் என் சந்தியாவை நினைக்கிறேன். இனி அவளுக்காக ஒரு கஷ்டத்தை எப்போதுமே எந்த விதத்திலையுமே எந்த இடத்துலையுமே நான் கொடுக்கவே மாட்டேன். போதும். இப்பவும் சொல்றேன், சந்தோஷமா இருந்தா போதும். அதை தாண்டி வேற எதுவுமே எனக்கு வேணாம். அக்கா, நான் ஊருக்கு கிளம்புறேன். முதல் கோணல் முற்றிலுமே கோணலா இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. இதுக்கு மேலேயாவது அது கோணலா போகாம நேர் வழியை எடுத்துட்டு போனா எனக்கு சந்தோஷம்தான். ஒருவேளை நீங்க பேசின வார்த்தை என்ன காயப்படுத்தணும், அது நான் அதை நினைச்சு வருத்தப்படணும் அப்படின்னு பேசியிருந்தா கூட எனக்கு எதை பத்தி கவலை இல்லை. பிகாஸ் என் அக்கா வாழ்க்கை நல்லா இருக்கணும். அவளுக்காக பிச்சை எடுக்க சொன்னாலும் நான் எடுப்பேன். காயப்படுத்தி நம்ம சந்தோஷமா இருந்தோம்னா அந்த சந்தோஷம் கூட ஒரு குற்ற உணர்வுல தான் இருக்கும்னு சொல்லி கொடுத்தவளே என் சந்தியா தான். அதனால நான் யார் மனசையும் எந்த இடத்துலையும் தெரிஞ்சு தெரியாம கூட நான் காயப்படுத்தல. ஆனா எனக்கே தெரியாம ஒரு ஆம்பளையோட மனசை நோகடிச்சிருக்கேன். அதை நினைச்சு எத்தனையோ நாள் நான் அழுதுருக்கேன். இப்ப வரைக்கும் நிம்மதியான தூக்கணும்னு இல்லவே இல்லை. ஆனா இன்னைக்கு நீங்க பேசுற வார்த்தையை கேட்டு என் மனசை குழந்துருச்சு. இதுக்கு மேல என் சந்தியாவோட வாழ்க்கை நல்லா இருக்கும்னு எனக்கு தெரியும். நான் நிம்மதியா தூக்கி ரொம்ப
சரண், உன்னை பார்க்கும்போது இப்போ எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இதை நீ இப்போதும் மெயின்டைன் பண்ணாலே போதும். உன்னை நம்பி வந்தவங்கள நீ கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு என்னைக்கு உன் மனசுக்குள்ள நினைச்சியோ அன்னைக்கு உன் அன்பும் பரிசுத்தமானதாக இருக்கும்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. சரி, நீங்கள் 2 பேர் ஏதோ பேசிகிட்டு இருந்தீங்க, தெரியாமல் உள்ள வந்துட்டேன்னு நினைக்கிறேன். அண்ணி, நீங்கள் பேசிகிட்டு இருங்க, எனக்கு அப்போதே ஒரு கால் வந்துச்சு. நான் போய் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். நான் ஏதாவது தப்பா? ஏய் சந்தியா, நான் எதுக்கு அழுகிறேன்னு கேட்காத ப்ளீஸ், எனக்கு அழணும். ஏய் எதுக்கடி அழுகுற? எக்ஸ்பிளைன் பண்ண முடியல, ஆனா அழணும், அவ்வளவுதான். நீ எதுக்கு அழுகுறேன்னு எனக்கு தெரியும் சந்தியா. ஏன்னா நான் இப்படி சொல்லுவேன்னு நீ எதிர்பார்த்திருக்க மாட்டேன். ஏன்னா இது உன்னோட ஏக்கம்னு எனக்கு தெரியும். இது உனக்கு எவ்வளவு பெரிய சந்தோஷம்னு என்னால அதை புரிஞ்சுக்க முடியுது. உனக்கு இதை விட பெரிய சந்தோஷத்தை ஊட்டி விட்டு போகும்போது நான் கொடுப்பேன். அப்ப கொடுக்க போற அந்த சர்ப்ரைஸ்ல தான் நீ என்ன முழுசா நம்பணும், முழுசா ஏத்துக்கணும். அது வரைக்கும் நீ ஏத்துக்காம இருக்கிறது தான் நல்லது. ஏன்னா நான் முழுமையா உனக்கு தாங்கிறத உனக்கு நான் ப்ரூவ் பண்ணணும். அதுக்காக எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். என்ன உடனே ஏத்துக்கலனாலும் ஏதாவது பண்ணி என்ன கஷ்டப்படுத்துவேன்னு நினைச்சேன். ஆனா கொஞ்சம் கூட எதிர்பார்க்காம எவ்வளவு பெரிய ட்விஸ்ட் எனக்கு நீ கொடுத்துருக்க. ஐ லவ் யூ சரண். எங்க திரும்பவும் என்ன பாம்பு கொத்துன மாதிரி கொத்திடுவியோன்னு நினைச்சேன். ஆனா என்னோட என்னோட உணர்வுக்கு மதிப்பு கொடுத்துருக்கல. எனக்கு இதுவே போதும். உங்ககிட்ட இருந்து வர எதையுமே நான் கேட்க மாட்டேன். என்னோட உணர்வுக்கு நீ மதிப்பு கொடுத்தாலே எனக்கு போதும்டா. அடி நீதான் என் சந்தோஷம், பூவெல்லாம் உன் வாசம், நீ பேசும் பேச்செல்லாம் நான் கேட்கும் சங்கீதம், உன் புன்னகை நான் சேமிக்கின்ற செல்வமடி, நீ இல்லை என்றால் நானும் இங்கே ஏழையடி, கண்ணுக்குள்ளே உன்னை வைத்தேன் கண்ணம்மா, நான் கண்கள் மூட மாட்டேனடி செல்லம்மா, நான் கண்கள் மூட மாட்டேனடி செல்லம்மா. மழை மேகமாய் ஒரு மாறவா உன் வாசல் வந்து எங்க போனா? கோவத்துல கிளம்பி போயிட்டாலும் அப்படி பண்ண மாட்டாளே. சோ கடவுளே, ஒண்ணுமே புரியல. இந்த போனை வேற சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கான். நேத்து பண்ண சுவிட்ச் ஆஃப் பண்ணி நினைக்கிறேன். இவங்க கிட்ட கேட்கலாம். ஹலோ அம்மா. என்னப்பா? அது அது ஒன்றும் இல்லைம்மா. இங்க ரோஸ் கலர்ல துப்பட்டா போட்டு போற ஒரு பொண்ணை பாத்தீங்களா? தலைமுடி கூட ஒரு மாதிரி கிராப் கட்டிங் மாதிரி. அந்த பொண்ணா இப்பதான் அழுதுட்டு மேலே போச்சு. அழுதுட்டா? என்னம்மா சொல்றீங்க? ஆமாப்பா, தலைமுடி கிராப் மாதிரி வெட்டிருக்குன்னு சொன்னீல. ரோஸ் கலர் துப்பட்டா போட்டிருக்குன்னு நினைக்கிறேன். சரியா தெரியல, அந்த கலரான்னு தெரியல. அந்த பொண்ணு தான் இப்பதான் மேலே போச்சு மொட்டை மாடிக்கு. ஹாஸ்பிட்டல் மொட்டை மாடிக்கிங்களா? ஆமாப்பா. ரொம்ப தேங்க்ஸ்மா. யாருப்பா அது? உன் பொண்டாட்டியா? அழுதுட்டு போகுது. பொண்டாட்டி ஆக போறவங்க. தேங்க்ஸ்மா, நான் வரேன். என்ன பொண்டாட்டின்னு கேட்டால் பொண்டாட்டி ஆக போகிற பொண்ணுங்கிறான். ஒருவேளை லவ் பண்ணுற பொண்ணா இருக்குமோ என்னவோ. இந்த காலத்து பிள்ளைங்களாம் எல்லாம் இப்படி தான் இருக்குங்க. சரி, நம்ம போவோம். பைத்தியக்காரி மேலதுக்கு வந்து உட்காந்து அழுதுட்டு இருக்கா. மிருதுலா, வாட் ஹேப்பன்ட்? எதுக்கு இங்க வந்து உட்காந்து அழுதுட்டு இருக்க? என்ன பிரச்சனை உனக்கு? ஹே, இது ஹாஸ்பிட்டல் ரீ. ஏய், தயவு செஞ்சு எதுக்கு அழுகுறேன்னு காரணத்தை சொல்லிட்டு அழு. என்ன, நீ காரணமே தெரியாம தான் அழுவ.
அதுக்கப்புறம் அதை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள எனக்கு தலையே வெடிச்சிடும். சொல்லு. சரண் அப்படி பேசுனது உனக்கு கஷ்டமா இருந்ததா? நீ அதுக்காக ஃபீல் பண்ண மாட்டேன்னு எனக்கு தெரியும். நீ அழுகிறதுக்கு பின்னாடி வேற ஏதோ காரணம் இருக்கு. என்ன? சரண் சரண் பேசுனதுக்காக நான் அழல மகேஷ். எனக்கு எனக்கு அழணும் போல இருக்கு. நான் உன்கிட்ட சொல்லியிருக்கேன், எனக்கு இந்த குற்ற உணர்வு சந்தியா கல்யாணத்துல இருந்து இருக்குன்னு. ஆனா சரண் இந்த அளவுக்கு மாறினது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? என்னால அழுகையவே கண்ட்ரோல் பண்ண முடியல. இதே மாதிரி முழுமையா அவன் என் அக்காவை ஏத்துக்கிட்டா போதும். எனக்கு அதுதான் வேணும். நான் அங்க இருக்கிற வரைக்கும் எதுவுமே நினைக்கல மகேஷ். இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் நான் யோசிச்சேன், ஏன்டா உன் கூட வந்தது. ஆனா உன் கூட வந்ததுனாலதான் இன்னைக்கு சரண் மனசுல என்ன இருக்குது எனக்கு தெரிய வந்தது. சந்தியா சந்தியா அழுகும் போது எனக்கு எப்படி தெரியுமா இருந்துச்சு, என்னாலதான் அவன் வாழ்க்கையே போச்சுங்கிற மாதிரி. இனிமே எனக்கு குற்ற உணர்வே இருக்காது. நான் நிம்மதியா தூங்கலாம்ல. என் மனசுல எதுவும் இருக்காதுல்ல. வாழ்க்கையே ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு. ஏன்னு தெரியல மகேஷ். சரண் இந்த அளவுக்கு மாறினது எனக்கு போதும். அவன்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னேன்ல, என்னால யாரும் கஷ்டப்பட வேணாம், காயப்பட வேணாம்னு. அது உண்மை. என்னால யாருமே எந்த இடத்துலயுமே கஷ்டப்படக்கூடாது. எல்லாருமே சந்தோஷமா தான் இருக்கணும். அப்ப இருந்து இப்ப வரைக்கும் நான் அப்படிதான் மகேஷ் இருக்கேன். ஒண்ணு கூட தெரிஞ்சு தெரியாத இடத்துல கஷ்டப்படுத்திடக் கூடாதுன்னு நான் நினைச்சிருக்கேன். எனக்கு எல்லாமே அப்படித்தான். எனக்கு இந்த சந்தோஷமே போதும். சரி மகேஷ், இதுக்கு மேல நான் இருக்கக்கூடாது. எனக்கு எனக்கு என்ன கிடைக்கணுமோ, நான் என்ன தேடி வந்தனோ அது எனக்கு கிடைச்சிருச்சு. இன்னைக்கு நான் என் வாழ்க்கையில நான் நிம்மதியா தூங்க போறேன். ரொம்ப நாள் கழிச்சு நல்லா தூங்க போறேன். இந்த நாளுக்காக தான் நான் காத்துட்டு இருந்தேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் நான் ஊருக்கு போறேன். நீ இங்க இருந்து என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வா. எனக்கு தெரியும் நீ இதுக்காக தான் உட்காந்து அழுதுட்டு இருப்பேன்னு. இங்க பாரு, இது ஒன்றும் முழுமை அடையல, ஓகேவா? முழுமை அடையுது அப்படின்னா முழுமையா சரண் சந்தியாவை ஏற்றுக்கணும். நீ ஹாப்பியாக இருந்தா எனக்கு அதுவே போதும்டி. நானும் அதை தான் யோசிக்கிறேன். நீ ஊருக்கு கிளம்பு, நான் என்ன ஏதுன்னு கூட இருந்து எல்லா பிரச்சனையும் பார்த்துட்டு வரேன்னா. நீ எதை நினச்சி வருத்தப்படாம ஊருக்கு கிளம்பு, ஓகே? நான் இருக்கேன். நீ அங்கே போய் எல்லாத்தையும் சமாளி. இதே மாதிரி சீக்கிரமா சரணும் சந்தியாவும் சேருவாங்க. அதை நம்ம கண் கூட பார்ப்போம். என்னால இந்த சந்தோஷத்தை தாங்க முடியல. நான் நினைச்ச மாதிரி சந்தியாவோட குழந்தைய என் கையில தூக்கிடுவேன்ல. கண்டிப்பா அது நடக்கும், ஓகே? ஐ லவ் யூ டா. ஐ லவ் யூ டூ. சரி, நான் உன்னை பஸ் ஏற்றி விட்டுட்டு இங்கே வந்து என்ன ஏதுன்னு பார்க்குறேன், ஓகே? பார்த்துட்டு எல்லா பிரச்சனையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் சென்னை வருவேன். அது வரைக்கும் அங்கே பத்திரமா இருக்கணும். நான் ஃபோன் பண்ணுறேன், ஓகேவா? முடிஞ்சால் வீடியோ கால் பண்ணுறேன். இங்கே என்ன பிரச்சனை நிலவரன்னு தெரில. ஆனால் இன்னும் சந்தியா அண்ணி என்கிட்ட முழுசாக எதையும் சொல்லலை. சொன்னதுக்கப்புறம் எல்லா பிரச்சனையும் முடிச்சு வச்சுட்டு அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு நாங்கள் வருவேன், ஓகேவா? அது வரைக்கும் அங்கே நீ பத்திரமா இருக்கணும். நான் உன்னை நீங்க மாட்டேன், நீங்கினால் தூங்க மாட்டேன். சேர்ந்தது நம் ஜீவன் சுந்தரி, கண்ணால் ஒரு சேதி சொல்லடி இன்னும் நல்ல தேதி. எனக்கு ஒன்று இப்போதான் ஞாபகம் வருது. நம்ம அந்த டைரியில் இந்த எம்ப்ராய்டிங்கிற விஷயத்த எழுதியிருந்தோம்ல, அப்போது பூமி விக்ரம்க்கு எம்ப்ராய்டிங் போட்டு கொடுத்துருப்பாங்கல்ல. அப்போது கண்டிப்பாக விக்ரம்க்கு எம்ப்ராய்டிங் போட்டால் ரொம்ப பிடிக்கும்ல. இப்போ எப்படியும் இந்த ஷர்ட்டு தான் அவர் போட்டுட்டு போவார். அதனால் நம்ம ஏன் இந்த ஷர்ட்டில் எம்ப்ராய்டிங் போடக்கூடாது? எம்ப்ராய்டிங் போட்டு ஒருவேளை எம்ப்ராய்டிங்கை பார்த்தும் அவர் அந்த ஷர்ட்டை போட்டார்னா கண்டிப்பாக எங்கள் காதல் ஜெயிக்கும். இல்லை, என் காதல் ஜெயிக்கும். அப்படி இல்லைன்னா எதுக்கு இல்லை நெகட்டிவாக யோசிக்கணும்? இல்லை, எம்ப்ராய்டிங் போடுவோம். கண்டிப்பாக என் விக்ரம் எடுத்து போடுவார்.
இப்போ குளிச்சுட்டு தானே இருக்காரு. நம்ம போடலாம். இது கொஞ்சம் பிட்டு காப்பி அடிக்கிற மாதிரி தான் இருக்கு. இருந்தாலும் உங்கள் மனசில் எனக்கு எப்படி இடம் பிடிக்கிறதுன்னு தெரியல விக்ரம். அதுக்காக தான் நான் இப்படி பண்ணுறேன். இப்போவும் சொல்கிறேன், பூமியோட இடத்த என்னால் ஃபுல்ஃபில் பண்ண முடியாது. நான் இல்லை, யாருனாலையும் ஃபுல்ஃபில் பண்ண முடியாது. அதான் சொல்லுவாங்கள்ல, தடவை ஒரு பொண்ணை லவ் பண்ணுறோன்னா அந்த மொத்த காதலையும் அந்த பொண்ணே எடுத்துப்பா. அதே மாதிரி தான் உங்களோட மொத்த அன்பையும் பூமி எடுத்துக்கிட்டாங்க. இருக்கிற அன்பாது எனக்காக இருக்கணும்ல, அதுக்காக தான் விக்ரம். நான் போடுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக எடுத்து மாட்டுவீங்க. அப்படி இல்லைன்னா எதுக்கு இல்லைன்னு நினைக்கணும். நான் நெகட்டிவாக யோசிக்க மாட்டேன், பாசிட்டிவாகவே நான் யோசிக்கிறேன் விக்ரம். நான் பண்ணுறேன். அப்போ சித்தப்பா கிட்ட பேசவே மாட்டேன், அப்படித்தானே? மட்டும் நீ கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்தேன்னு வை, அப்புறம் உங்க அப்பா என்னை வச்சு செஞ்சிருவாரு. பெல்ட் எடுத்தாருன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான். ஆமா, நான் தான் பேட் பாய். என்ன குட்டி மால, சித்தப்பா கிட்ட பேசுங்க. என்ன சவுண்டுங்க? ஓஹோ, இந்த மேடம் தான் சவுண்ட் போட்டதா? என்ன மேடம் சவுண்ட் கொஞ்சம் பெருசா இருக்கு. என்னடா பண்ண? எல்லார்கிட்டயும் வம்பிழுக்கிற மாதிரி அவகிட்டயும் வம்பிழுத்தியா? இல்லம்மா, அது சாக்லேட் கேட்டு அடம் முடிச்சிட்டு இருக்காமா. வாங்கி கொடுத்தனா அப்புறம் அண்ணன் அவ்வளவுதான் எனக்கு திட்டுவாரு. வேறனே வாங்கி கொடுத்ததுக்கு திட்டாரு. கொஞ்சமா வாங்கி கொடுடா, அவனுக்கு என்ன தெரியவா போகுது? மா, கொஞ்சமா வாங்கி கொடுக்கவா? வாங்கி கொடுத்தானே நேரா போவா அவங்க அப்பா கிட்ட போய், இங்க பாத்தியா எனக்கு சித்தப்பா வாங்கி கொடுத்தது அப்படின்னு சொல்லி சொல்லுவா. அடியே, உனக்கு வாங்கி கொடுக்கறதே பெரிய விஷயம், நீ போட்டு வேற கொடுப்பியா? உன்ன கோபப்படுற விஷயத்துல அப்படியே அவங்க அப்பா மாதிரி. நீ ஏன்டா அப்படி நிக்கிற? அது ஒண்ணும் இல்லம்மா, ஒண்ணும் இல்ல, சும்மாதான். எனக்கு கொஞ்சம் தலைவலி, நான் மேல போறேன். தலைவலி மேல போறானா? எல்லாம் ஒரு மார்க் மாத்த சுத்துதுங்க வீட்டு. நான் நல்லா இருக்கேம்மா. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் அனிதா. அப்புறம் மிருதுலா எங்க போனான்னு தெரிஞ்சிச்சுல. சும்மா வீட்டுல இல்லாட்டி சண்டை போட்டுட்டு இருக்காதம்மா. இல்ல போறவ ஒரு வார்த்தை சொல்லிட்டு போக வேண்டியதானே, எதுவுமே சொல்லாம போயிட்டா. அதான் சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பாத்துக்கலாம். நீ எப்படி இருக்க? மாப்பிள்ள எப்படி இருக்காரு? அதெல்லாம் எல்லாரும் நல்லா. ஆமா, நான் கூப்பிடுறேன், வை. மாப்பிள்ள வந்துட்டாரா? சரி பாய். சரிம்மா. நான் என்ன பூதமா? நான் வந்து அதுக்கு பேச்சு நிறுத்தணும். எப்பயும் போல நார்மலா இருக்க வேண்டியது என்னவோ. சரி, நம்ம கிளம்பலாம். எடுப்பாரா இல்ல மாட்டாரா? என்ன ஷர்ட்ல எம்ப்ராய்டிங் போட்ட மாதிரி? நம்ம எம்ப்ராய்டிங் போடலையே. பார்த்துட்டார். எடுப்பாரா மாட்டாரா? ஒருவேளை இவ போட்டிருப்பாளோ? இவளுக்கும் எம்ப்ராய்டிங் போடுற பழக்கம் இருக்கான்னு. அன்னைக்கு நம்ம பூமி நமக்கு எம்ப்ராய்டிங் போட்டு கொடுத்தால. எடுப்பாரா மாட்டாரா? போடுவாரா இல்ல வேணான்னு ஒதுக்கிடுவாரா? இவ எதுக்கு திடீர்னு எம்ப்ராய்டிங் போட்டு பூமி நமக்கு ஞாபகப்படுத்துறா? ஒருவேளை இவளும் நம்மள லவ் பண்றாளோ? சரி, சாடமாடியே கேட்டு பார்க்கலாம். அனி, கண்ணும் கண்ணும் மோதும் அம்மா, நெஞ்சம் மட்டும் பேசும் அம்மா. காதல் தூக்கம் கெட்டு போகும் அம்மா, தூது செல்ல தேடும் அம்மா. அந்த எம்ப்ராய்டிங் நான் தான் போட்டேன். நீங்கள் கேட்குறதுக்கு முன்னாடியே நானே சொல்லிட்டேன். ஏன் போட்டேன், எதுக்கு போட்டேன்னு கேட்காதீங்க. போடணும்னு தோணுச்சு, அதான் போட்டேன். விருப்பம் இருந்தால் அந்த ஷர்ட் எடுத்து மாட்டிக்கோங்க. இல்லையா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நானே இந்த எம்ப்ராய்டிங் எடுத்துறேன், என்கிட்ட கொடுத்துருங்க. நான் இப்போ ஒண்ணுமே சொல்லலையே. இல்லை, நீங்கள் ஏதாவது முன்னே சொல்லிடுவீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு பேசுனேன். சரி, ஓகே. எப்படி எம்ப்ராய்டிங் போட தெரியும்? என்கிட்ட ஒரு தடவை கூட சொன்னதில்லை. சார், சில விஷயங்கள் சிலருக்கு தெரியாமல் இருக்கிறது தான் நல்லது. ஏன்னா தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் அதை பற்றியே அதிகமாக யோசிக்க ஆரம்பிச்சிருவோம். அதில் ஒன்று இதுவும் வச்சுக்கோங்க. இப்போ என்ன சொல்ல வர? நான் தான் சொல்கிறேன்ல, உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அந்த எம்ப்ராய்டிங் போட்ட ஷர்ட்டை போட்டுக்கோங்க. இல்லையா என்கிட்டே கொடுத்துருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நான் யாரையாவது ஞாபகப்படுத்தி விட்ட மாதிரி ஏதாவது இருக்கும். அது இருக்கும் பட்சத்தில் அது உங்களுக்கு கஷ்டத்தை தருதுன்னா அது வேண்டாம். நான் இப்போ சொல்கிறேன், எந்த சூழ்நிலையிலையும் என்னால் நீங்கள் எந்த கஷ்டத்தையும் அனுபவிக்கக்கூடாது. நான் உங்கள் கூட இருக்கிற வரைக்கும் நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும். அது மட்டும்தான் எனக்கு வேணும். சார்
சில விஷயங்களை ஞாபகப்படுத்துறது என்னமோ உண்மைதான். அந்த ஞாபகம் சில சமயம் நமக்கு வழிகளையும் தரும். எல்லாரோட வாழ்க்கையிலுமே பாஸ்ட்னு ஒன்று இருக்க தான் செய்யும். ஆனால் அது யாரும் மறந்து வாழ்றதில்ல, மறைச்சுதான் வாழ்றாங்க. அதில் ஒன்று தான் இந்த எம்ப்ராய்டிங். அதை உங்ககிட்ட இப்போ வேணா நான் சொல்லாமல் இருக்கலாம். அது சொல்ல வரும்போது, அது சொல்லணும்னு நினைக்கிற நாள் வரும்போது கண்டிப்பாக உனக்கு எல்லாமே புரியும். இதை யாருக்காவது பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க. அப்படி ஒருத்தன் இது எனக்கு பிடிக்கல, இது வேணான்னு சொல்றான்னா அவன் இந்த உலகத்துல வாழவே தகுதி இல்லாதவன் சொல்றான். இதை நீ அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டாலும் சரி, இப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி, ஆனா எனக்கு இது இப்ப பண்ணணும் போல இருக்கு. என்னை தாளாட்ட வருவாளோ, நெஞ்சில் பூ மஞ்சம் தருவாளோ, தங்க தேராட்டம் வருவாளோ, இல்லை ஏமாற்றம் தருவாளோ, தத்தளிக்கும் மனமே கத்தை வருவாளா. நீ என்ன நினைச்சுக்கிட்டாலும் சரி, எனக்கு ஒரு வழி தெரியல. என்னவோ என்னவோ என் வசந்தான் இல்லை. கல்யாணம் ஆகி 3 மாசம் ஆகுது. என்னதான் நான் அக்ரிமெண்ட் பண்ணாட்டியாவே இருந்தாலும் எந்த ஒரு ஆம்பளையாலும் சின்ன சின்ன தீண்டல் கூட இல்லாம இருக்க முடியாது. ஆனா அந்த தீண்டல் கூட இல்லாம என்ன ஒரு தப்பான பார்வை கூட பார்த்தது கிடையாது. பொண்டாட்டிக்கான உரிமை எடுத்துக்கிட்டது கிடையாது. ஆனா இன்னைக்கு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத முத்தம் தான் இது. நெத்தி முத்தம். இது உங்ககிட்ட இருந்து நீ எதிர்பார்க்கல விக்ரம். இந்த ஒரு முத்தம் எனக்கு எவ்வளவு பெரிய gift தெரியுமா? இதை நீங்க என்ன நினைச்சு என் நெத்தியில கொடுத்தீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா இது என் வாழ்க்கையிலே எனக்கு கிடைச்ச பெரிய gift. I love you விக்ரம். என்னோடு நீயாக உன்னோடு நானாகவா பிரியமானவனே. ஏங்குகிறேன் நீ என் பக்கம் இல்லையே, உருகுகிறேன் உந்தன் ஏக்கம் கொள்ளை. ஓய் புச்சிமா. சொல்லுங்க புஜிமா, உங்க காலுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். தெரியும்டி, அதான் உடனே கால் பண்ணிட்டேன். பாரு, இன்னைக்கு வழக்கத்தை விட ஆள் ரொம்ப அழகா தான் இருக்கீங்க. ஐசு, நான் எப்போதுமே ஒரே மாதிரி தாண்டி இருக்கேன். அப்படி இல்ல புஜிமா, எனக்கு தெரியாதா? ஓ, உங்களுக்கு எல்லாமே தெரியுமா? சரி சரி, அப்புறம் சரி அதெல்லாம் இருக்கட்டும். சாப்பிட்டீங்களா மேடம்? சாப்பிட்டாச்சு. சாப்பிடலனாதான் ஐயா சிஐடி வேலை பாக்குறீங்களே, என்ன பண்றது? சிஐடிக்குன்னு இந்த வீட்ல ஒரு ஆளை போட்டு வச்சிருங்க. ஆனா அந்த ஸ்பை யாருதான் தெரியல. கண்டுபிடிச்சனா அப்புறம் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் டடின்னு போட்டிருக்க மாட்டீங்க. ஏன்னா அவன் ஒரு உளறுவாயி. நான் சும்மா சிரிச்சு அப்படி பேசிட்டாலே எல்லாத்தையும் உளறி கொட்டிடுவான். அதை விட அவன் ஒரு பயந்தாங்கோலி, அது வேற விஷயம். ஆமாமா, மேடம் மட்டும் நல்ல தைரியசாலி. என்ன பேசும்போது குறுக்கு குறுக்கு பேசக்கூடாது நிறைய டைம் சொல்லியிருக்கேன். கோவம் பாரேன். கோவத்தை கண்ட்ரோல் பண்ண சொல்லி கேட்டா சொல்லுவீங்க, பிரெக்னன்சி டைம்ல மூட் ஸ்விங்ஸ் அப்படித்தான் இருக்கும் அப்படின்னு. இப்படிலாம் சரி அதெல்லாம் இருக்கட்டும். நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும்னு நினைச்சேன். இந்த மாதிரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்க டைம்ல ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற தன் பொண்டாட்டி என்ன ஆசைப்பட்டாலும் தன் புருஷன் வாங்கி தரணும்னு சொல்லுவாங்க. நான் என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. உனக்கு இந்த மாதிரி டைம்ல என்ன வேணும்னு ஆசைப்படுற? இது என்ன புதுசா இருக்கு? கேட்டதுக்கு பதில் வரல. எனக்கு என்ன புஜிமா வேணும்? எனக்கு ஒன்றும் வேணாம். எனக்கு நம்ம குழந்தைய பார்க்கறதுக்கு நீங்கள் சீக்கிரமாக இங்கே வந்தால் போதும். அதை தாண்டி உங்ககிட்ட வேறு என்ன புஜிமா கேட்க போகிறேன். எப்போதுமே உங்கள் நினப்பாவே இருக்குது. ஆனால் ஒவ்வொரு நாளையும் அப்படியே தள்ளிட்டு வரேன். எப்போ உங்களை பார்க்க போகிறேன் அப்படிங்கிற அந்த நாளுக்காக. உனக்குன்னு எதுவுமே ஆசை இல்லையா? எனக்கு என்ன புஜிமா ஆசை இருந்துற போது? எனக்கு எந்த ஆசையும் இல்லை. எனக்கு உங்கள் கூட இருக்கணும். நம்ம குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமாவது நீங்கள் என் கூடவே இருக்கணும். அது மட்டும்தான். அது வரைக்கும் இந்த லாங் டிஸ்டன்ஸ் லவ் தொடரட்டும். I miss you, டி. மிஸ் யூ டூ. அன்பு கொண்ட கண்களும் ஆசை கொண்ட நெஞ்சமும் ஆணையிட்டு மாறுமோ, பின்மை தாங்குமோ? ராஜமங்கை கண்களே என்றும் என்னை மொய்ப்பதோ, வாடும் ஏழை இங்கு ஓர் பாவி அல்லவோ? எதனாலும் ஒரு நாளும் மறையாத பிரேமையும், எரித்தாலும் மறைத்தாலும் விலகாத பாசமோ?
யாரு சொன்னது? காணிக்குட்டிக்கு அப்புறம் தான் சித்திக்கு எல்லாமே. சாக்லேட் சாப்பிட்டீங்கன்னா வாயில சுத்தப்பல்லாகும், அதுக்கு தான் சொல்லுவாங்க. லைஸ இனி உருகுமா உருகு, அப்புறம் பாடுவா. கனி என்ன பாட்டு? என்னம்மா, வீட்டோட மூத்த மருமகளும் மாமியாரும் ஒரே மட்டும் காந்திருக்கீங்க, என்ன ஆக்கிரமிப்பு பண்ண போறீங்களா? ஆமா ஆமா, அப்படியே ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாலும் சும்மாதான், வெளியவே வரமாட்ற அதான். இல்லத்த, வரக்கூடாதுன்னு இல்லை, உடம்பு குணமாகிற வரைக்கும் அவர் தான் வெளியே போவேனா, வீட்டில் குழந்தைங்க இருக்கு, அதான் ஏதாவது யாருக்காவது ஃபீவர் ஒட்டிக்கிறோன்னு. ஏன்னா நார்மல் ஃபீவராக இருந்தால் பரவாயில்லத்த, டைஃபாய்டு ஃபீவரில் அதுவும் சரிதான். ஆனால் வரதுக்கு முன்னாடி ஒரு மாதிரி அழுதுட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. அழுதுட்டு இருந்தேனா? நான் எதுக்கு அழுக போறேன்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏமா, உங்க தங்கச்சி எங்கேயாவது போனா ஒரு வார்த்தை சொல்லிட்டு போக மாட்டாளா? இப்படிதான் போவாங்களா? குடும்பத்தையே அப்படி பதற விட்டுட்டாங்களே. மகேஷ் கொழுந்தினார் மட்டும் என்னவா? அப்புறம் மிருதுலா இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஃபோன் பண்ணா, சாயந்தரத்துக்குள்ள வந்துருவேன்னு சொன்னான். 2-3 நாள் ஆகும்னு தெரியலக்கா, அவ தான் ஃபோன் பண்ணி நான் வந்துருவேன்க்கா அப்படின்னு சொல்லி சொன்னான். அதனாலதான். சரி சரி, எல்லாம் சேர்ந்து ஒரு வழியாக்காம விட்டா சரிதான். சரி அனிதா, உங்களையும் ஹனிமூன் போக சொன்னதுக்கு போக மாட்டேன்னு சொல்லிட்டீங்களா? என்ன காரணம்னு தெரியல. இப்போ ஹனிமூன் போனவங்க எப்படியோ சீக்கிரமா குழந்தை பெற்று கொடுத்துருவாங்க. எப்போ பார்த்தாலும் குழந்தைன்னு சொல்றேன்னு நினைக்க கூடாது, ஓகே? பொண்ணுங்க ஒரு வயசுக்கு மேல குழந்தை பெற்றுக்கிறதுங்கிறது கொஞ்சம் முடியாத ஒரு காரியம். அது உனக்கு புரியும். அது மட்டும் இல்லை, கடவுள் நமக்கு கொடுக்கும் போதே அதை நம்ம வாங்கிக்கணும். அப்புறம் நம்ம கேட்கும் போது கடவுள் அதை கொடுக்க மாட்டார். அத்தை சொல்றது உனக்கு புரியும் என்ன? உண்மைதான் அனிதா, கடவுள் நமக்கு ஒரு சில விஷயங்களை கொடுக்கும் போதே அதை அனுபவிச்சுக்கணும். அதுக்கப்புறம் அதை வேணான்னு உதவி தள்ளிட்டு நம்ம போய் கேட்க போனோம்னா கடவுள் அதை கொடுக்க மாட்டார். இது ஒரு ஃபேக்டான விஷயம். இது வரைக்கும் அத்தைகிட்ட கூட இதை சொன்னதில்லை. குழந்தை விஷயத்துல நான் பண்ண தப்பு. கனிக்கு முன்னாடியே ஒரு குழந்தை என் வயிற்றுல இருந்துச்சு. ஆதிரா சொல்கிறேன் அத்தை, விஜய் சொல்ல வேண்டாம் தான் சொன்னார். ஆனால் இப்போ அனிதாக்கு ஒரு எடுத்துக்காட்டு கொடுக்கணும் பார்த்தீங்களா, அதனால சொல்லிதான் ஆகணும். கனி கிடையாது ஃபஸ்ட்டு பேபி. இதுக்கு முன்னாடியே ஃபஸ்ட்டு ஒரு பேபி இருந்தது. மொட்டை மாடியிலேருந்து கீழே வரும்போது படி ஸ்லிப் ஆகி கீழே விழுந்து அபாஷன் ஆயிடுச்சு. அக்கா என்ன சொல்கிறீங்க? நிஜமாக தான், எல்லாரோட வாழ்க்கையிலுமே ஃபஸ்ட்டு பேபி நிரந்தரமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. அது என்ன குழந்தைன்னு எனக்கு இப்போ வரைக்குமே தெரியாது. விஜய்க்கு பெண் குழந்தையை விட ஆண் குழந்தை மேலே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அதிகம். உடனே சொல்லுவேன், ஆம்பளைங்களுக்கெல்லாம் எப்போதுமே பெண் குழந்தை தான் பிடிக்கணும். இப்பயும் கனி மேலே அளவு கடந்து பாசம் வச்சுருக்காரு. என்னை விட கனி மேலே பாசம் அதிகம். ஆனால் ஃபஸ்ட்டு குழந்தை என்ன குழந்தைன்னு எனக்கும் தெரியாது, அவருக்கும் தெரியாது. ஆனால் அவருக்கு ஒரு ஆண் குழந்தை வேணும். எனக்கு என்னமோ அந்த குழந்தை தான் ஆண் குழந்தையாக இருக்கும்னு இப்போ வரைக்குமே என் மனசுக்குள்ளே தோணும். அது என் மேலே இருந்த ஒரு சின்ன தப்பு தான். நான் கொஞ்சம் பார்த்து நடந்து வந்திருந்தா அந்த குழந்தை என்கிட்ட இருந்திருக்கும். ஆனால் அது நினைக்கல. பெண் குழந்தை தான் குழந்தை பிறக்கணும்னு இருந்திருக்கு, அதான் பிறந்தது. இப்போவும் கனி பிறந்ததுக்கப்புறம் தான் இந்த வீட்டிலே ஒரு கொண்டாட்டம்னு கூட சொல்லுவாங்க. ஆமாம் வேலையை நான் தெரிவிக்க. இதை எதுக்காக நான் சொன்னேன்னா புரியும் என்ன, அதுக்காக தான். சரி ஓகே, நான் ஏதாவது கஷ்டப்படுற மாதிரி பேசியிருந்தா சாரி. என்ன முடிவெடு. என்னவோ என்னவோ என் வசம் நான் இல்லை, என்ன நான் சொல்வதோ என்னிடம் வார்த்தை இல்லை. ஏதாவது ஒன்று சொன்னா கோவம் மட்டும் வருதுல்ல? நான் கோவப்பட்டா அப்படி ரொம்ப ஓவரா பண்றது. இப்போ உனக்கு என்னடி பிரச்சனை? இப்போ டேப்லெட் சாப்பிட போறியா இல்லையா? வேணாண்டி. சரி, நான் உங்ககிட்ட ஓயாம ஒரு விஷயத்த சொல்ல மாட்டேன். என்ன ரொம்ப டென்ஷன் படுத்திட்டு இருக்க. எனக்கு கோவம் பயங்கரமா வருதுடா. எனக்கு வேலை இருக்கு, உனக்கு தெரியும். ஆமா, நீங்க மட்டும்தான் வேலை பாக்குறீங்க, நாங்க சும்மா இருக்கோம். என்ன என்ன முறைக்கிற? எனக்கு கோவம் வருதுடா. என்ன வரட்டும். சரண், வேணும்னே பண்றதானே? ஆமா. பாரு, நான் சண்டை போடுற மூட்ல இல்ல. ஆனா எனக்கு கோவம் வந்துச்சுன்னா பயங்கரமா வரும், உனக்கு நல்லாவே தெரியும். இப்போ மூடிட்டு மாத்திரையை சாப்பிட போறியா என்ன? என்ன இடிச்சு கசக்கு வாயில ஊத்தி விடணுமா? சங்கு வேணுமாடா? ஐயோ, செம்ம ஜாலியா இருக்கு மம்பளத்து விளையாடுறது. சரி விளையாடுவோம். அவளை காண்டி பாக்குறதுல என்ன சந்தோஷமா இருக்கு. என்ன கோவப்படுத்தி பாக்குறதுல அவ்வளவு ஹாப்பிஸா இருக்கு, அதானே? ஏய், வேலையை பாரு. நான் அப்பதே சாப்பிட்டுட்டேன். ஏன்னா எப்ப பார்த்தாலும் மாத்திரை சாப்பிடாம அப்படியே சின்ன பையலாவே இருப்போம்னு நினைப்போ.
அப்பதே சாப்பிட்டுட்டேன் போய் உன் வேலைக்கு பாரு போ. முண்டா அது முன்னாடி சொல்லி தர வேண்டியதானே நான் அதுக்கு இத வச்சிட்டு இருக்கேன். ஐயோ 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 பெருந்தொல்லடா. போடி போய் வேலைக்கு பாரு. திமிரு பிடிச்சவன். அண்ணி அண்ணி வாங்க மகேஷ், கதவு திறந்ததா இருக்கு. வாடா. என்ன சரண் ஒரே பல்லா இருக்கு. சரி ஓகே என்னவோ. அண்ணி மிருதுலா அவங்கள பஸ் ஏற்றி விட்டுட்டேன். ரொம்ப தேங்க்ஸ் மகேஷ். நீங்க சாப்பிட்டீங்களா? அவங்களும் சாப்பிடல, அதனால 2 பேரும் சாப்பிட்டுட்டு தான் அவங்கள பஸ் ஏற்றி விட்டேன். சரிங்க அண்ணி, நான் பக்கத்தில் ரூம் போட்டிருக்கேன், நான் அங்கே ஸ்டே பண்ணிக்கிறேன். ஏதாவது ஹெல்ப்னா கூப்பிடுங்க. ஏன் இங்கே இருக்கலாமே? இங்கேயே ஸ்டே பண்ணுடா. ம் டேய், நீங்கள் 2 பேரும் கப்பிள்ஸ்டா, நான் சிங்கிள்ரா. அதெல்லாம் செட் ஆகாது. என்ன நீ மூடு, என்ன நீ மூடிட்டு வேலைக்கு பாரு. என்ன அண்ணி நான் வரேங்க, நீ ஏதாவது நான் உதவி கூப்பிடுங்க. சரிங்க மகேஷ் போங்க. வரேங்க அண்ணி. டேய் முண்டோ, மூடிட்டு தூங்க, என்ன சண்டை போட்டே இருக்காத. நீ மூடிட்டு போடா ஆகாவளி. என்ன என்னன்னா நான் என்ன பண்ணேன்? நீ உன் வேலைக்கு பாரு. நீ எதுக்கு என்ன பாக்குற? என் கண்ணு அப்படித்தான் பார்க்கும், எங்க வேணாலும் பார்க்கும். உனக்கு என்ன? சரண் ரொம்ப பண்ணாத என்ன? நான் குறைச்சி பண்றேன். வேலை பாரு. இருந்தாலும் தவளவாயனுக்கு ரொம்ப தான். இருடி இரு வச்சுக்கிறேன். என்னாச்சு தொண்டையில் ஏதாவது? நான் தான் கத்துனேன், எனக்கு தூக்கம் வருது, வந்து தூங்க வை. எது? நீ தானடி சொன்ன டாக்டர் கூட என்ன ஒரு குழந்தை மாதிரி பார்த்துக்க சொன்னாங்கன்னு. அப்புறம் என்ன? அதுக்குன்னு தூக்கம் வருது, வந்து தூங்க வை. இதெல்லாம் ரொம்ப ஓவரா? வாடி. என்ன பாக்குற? கண்ணை நோண்டிடுவேன், தூங்குடா. தூங்குன்னு சொன்னேன். பர்றா பேசிட்டு இருந்தா வேலைக்காக. கண்ணை மூடு ஃப்ராடு. நிஜமாவே தூங்கிட்டானா? நம்ம நடிச்சோம். சரி ஓகே, தூங்கினா சந்தோஷம் தான். அவ்வளோ சீக்கிரத்துல தூங்க மாட்டானே, நம்ப முடியலையே. அவ்வளோ நல்லவனா நீ? எந்த பக்கம் பார்த்தாலும் தூங்குற மாதிரி உனக்கு தெரியல. தெரியும்டா ஃப்ராடு, தெரியும். கண்ணை மூடு, கண்ணை மூடு. நீழல் தரும் இவள் பார்வை வழியெங்கும் இனி தேவை. உயிரே உயிரே உயிர் நீதான் என்றால் உடனே வருவாய். உடல் சாகும் முன்னால் அனலின்றி குளிர் வீசும். இது எந்தன் சிறைவாசம். இதில் நீ மட்டும் வேண்டும் பெண்ணே. நீ பார்த்த விழிகள், நீ பார்த்த நொடிகள் கேட்டாலும் வருமா? கேட்காத வரமா? இது போதுமா? இதில் அவசரமா? இன்னும் வேண்டுமா? அதில் நிறைந்திடுமா? நாம் பார்த்த நாள் நம்